கடந்த மந்த்லி டெஸ்ட்ல லாஸ்ட் பெஞ்சர்ஸ் முதலிடம் பெற்றிருக்காங்க. இதனால இந்த வாரம் 2 பிடி பீரியட் வழங்கப்பட்டது. பேசுங்க மாண்புமிகு லாஸ்ட் பெஞ்சர். மாண்புமிகு கிளாஸ் டீச்சர் அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வாட்டி முதலாம் இடம் எடுத்ததுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பயும் நாங்கள் தான் முதலாம் இடம் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமும் நாங்கள் தான் எடுப்போம். இதுக்கப்புறம் எங்க இடத்த யாராலையும் வெல்ல முடியாது. இது வரைக்கும் ரவுடிசம் பண்ணதுல நாங்க தான் சீனியர் பேட்ச். லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்ததுலயும் நாங்க தான் சீனியர் பேட்ச். மாண்புமிகு உறுப்பினர், அவையில எல்லாம் பேசக்கூடாது, நிறுத்துங்க. 2 பிடி பீரியட் வழங்கியதற்கு நன்றி. இப்போது நம்ம டம்மி டாப்பருக்கு சொல்ற ஒரே வார்த்தை, எங்க தயவுல தான் உங்களுக்கு இன்னைக்கு பிடி பீரியட் போக முடியுது. நேரத்துல இருக்க 10 மணி நேரம் உட்காந்து படிச்சோம். எங்களை மாதிரி படிச்சீங்கன்னா டாப்பர்ஸ் நீங்களும் மார்க் எடுக்கலாம். இத்துடன் என்னோட ஸ்கிரிப்டை, என்னோட உரையாடலை முடிச்சுக் கொள்கிறேன். மாண்புமிகு கிளாஸ் லீடர், நீங்க இப்ப பேசலாம். மாண்புமிகு கிளாஸ் டீச்சர் அவர்களுக்கு என் வணக்கம். உழைச்சோம் வார்த்தைக்கு 100 வாட்டி சொல்றீங்கல்ல, உங்க உழைப்பு நாங்க பார்த்தோம். அந்த ஃபைல் எங்க டேபிள்ல இருக்கு. இப்ப கூட எங்க டேபிள்ல தான் இருக்கு. ஆன்சர் காப்பி அடிச்சு பார்த்திருப்போம், கொஸ்டினை காப்பி அடிச்சு கூட பார்த்திருப்போம். நம்ம மாண்புமிகு நண்பர் லாஸ்ட் பெஞ்சர் அவர்கள் என் பேரு, ரோல் நம்பர், சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அப்படியே அச்சடிச்ச மாதிரி காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. எதை எப்ப திறந்து காட்டணுமோ, எங்க திறந்து காட்டணுமோ அங்க நாங்க காட்டுவோம். நம்ம நண்பர் லாஸ்ட் பெஞ்சர் சொன்ன மாதிரி நாங்க டம்மி தான். உங்களை மாதிரி எங்களுக்கு ரவுடிசம் பண்ண வராது, உங்களை மாதிரி எங்களுக்கு அடாவடி பண்ண வராது, உங்களை மாதிரி எங்களுக்கு அக்கிரமம் பண்ண வராது. மாண்புமிகு கிளாஸ் டீச்சர் அவர்களே, கொஞ்சம் அவருக்கு புத்திமதி சொல்லிக் கொடுங்க. மாண்பு தெரிய வேண்டும். மாண்புமிகு கிளாஸ் டீச்சர் அவர்களே, இவங்க தயவுல தான் நாங்க பிடி போறோம்னு சொல்றாங்க. அப்படியே வச்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நன்றி. ஒரு குட்டி நண்பர் ஒருத்தர் எக்ஸாம் ஹால்ல சீனியரை நான் பார்த்து கேட்கிறாரு, ஏபிசிடிக்கு அப்புறம் என்ன வரும்? நம்ம சீனியர் என்ன தெரியுமா சொல்றாரு? தம்பி, டீக்கு அப்புறம் பிஸ்கெட் தான்ப்பா வரும். நம்ம குட்டி நண்பர் என்ன தெரியுமா அப்புறம் கேட்கிறாரு? அண்ணா, உங்க மூளை இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க, எங்க உங்க மூளையே காணும்? நம்மளுக்கும் இந்த நக்கல் நையாண்டிலாம் நல்லாவே வரும். மந்த்லி டெஸ்ட்லயாவது சில பேருக்கு நல்லது நடந்துட்டு போட்டோம். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. கிளாஸ் டீச்சர் அவர்களே, வித் யுவர் பர்மிஷன் ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாமா?